இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கொண்டு வந்த நகையில ஒரு குண்டு மணி அளவு கூட தங்கம் கிடையாது, மொத்தமும் டூப்ளிகேட். அடப்பாவி, எங்க என்னங்க இது? சாரு, அது டூப்ளிகேட்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பொத்து நாப்புல பின்வழியாவே போயிட்டு பின்வழியாவே வந்திருக்காப்ல. எதுக்கு இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறீங்க? எங்க அத்தை உங்ககிட்ட நகை கேட்டாங்களா? போச்சு. ஜனாமாக்கு இந்த மாதிரி போய் சொல்றது ஃப்ராட் வேலையெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இன்னைக்கு நீங்க என்ன கதி ஆக போறீங்களோ தெரியல. ஏன் இப்படி பண்ணீங்க? பெரிய வீட்டுல வாழ போற பொண்ணு நாளை பின்ன பேச்சு வந்துடக்கூடாதுன்னு தான் எங்க தகுதிக்கு மீறி இப்படி ஒரு செய்முறையை செய்ய நினைச்சோம். அவசரத்துக்கு பணத்தை புரட்ட முடியலம்மா, அதனால இப்போதைக்கு கவரிங் நகையை போட்டுட்டு அப்புறமா மாத்தி கொடுத்துடலான்னு நினைச்சோம்மா. பேசாதீங்க. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? சரி, இந்த நகை போகட்டும். அந்த நெக்லஸ் எங்க? ஐயோ, அத நான் சத்தியமா திருடல ஆண்டி. ஜனாமா, அத காணும் ஜனாமா, யாரோ திருடிட்டாங்க. அப்போ நெக்லஸ் நீங்க திருடல, இந்த திருட்டு வேலை மட்டும்தான் பார்த்திருக்கீங்க. சொல்ல முடியாது. இவங்களே எங்கேயாவது திருடி வச்சிருப்பாங்க. ஜனாமா, இவங்கள சும்மா விடாதீங்க. சத்தியமா நான் எடுக்கல ஆண்டி. அது எனக்கு சேர வேண்டிய பொருள் தானே. அத நான் எதுக்கு திருடணும்? ஜனாமா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நாங்க எப்படியாவது அந்த நெக்லஸை கண்டுபிடிச்சிடுறோம். ப்ளீஸ் எல்லாரும் போய் தேடுங்க, எப்படியாச்சும் அந்த நெக்லஸை கண்டுபிடிச்சிடலாம். வா வீரா. அவங்க நினைவா அந்த நகை தான் என்கிட்ட இருந்துச்சு. அத நான் தொலைச்சிட்டேன்னு நினைக்கும் போது ஃபீல் பண்ணாதீங்கம்மா. என் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டத்தெல்லாம் சந்திச்சிருக்கேன். சில நேரத்துல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நான் ரோட்ல நின்னு இருக்கேன். ஆனா அந்த நிலைமையில கூட நான் அந்த நகையை விற்கவோ அடகு வைக்கவோ நினைக்கல. ஆனா இப்போ அந்த நகை மட்டும் எனக்கு இப்ப திரும்ப கிடைக்கலன்னா என் வாழ்நாள் முழுக்க அது என் மனசுல பெரிய குற்ற உணர்ச்சியா நின்னுடும். கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு இங்க யார் மேலேயாவது சந்தேகமா இருக்கா? இங்க வந்திருக்க எல்லாருமே எனக்கு சொந்தம்தான். நான் யாரு மேல சந்தேகப்படுறது மாறா? இத நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு நம்ம சிபி அத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா என்ன கேட்பாங்களா? அத்தான் கூட நம்மள சேர்த்து வைப்பாங்களா? ஏ அண்ணா, என்ன ஜனமாவோட நெக்லஸ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறியா? அதான் தேடிட்டே இருக்கோம், கிடைக்கவே மாட்டேங்குது.
ஏய் ப்ளீஸ் டா, நல்லா தேடி பாரு. உன் கண்ணுல பட்டா ஜனமா கிட்ட கொடுக்காம என்கிட்ட வந்து கொடுக்கறியா? நான் போய் கொடுக்கறேன். உன் தங்கச்சிக்காக இத கூட பண்ண மாட்டியா? ம் சரி ட்ரை பண்றேன். நம்மளும் சும்மா இருக்க கூடாது, தீவிரமா தேடணும். என்னங்க ஜனாமா இப்படி சொல்றாங்க? இத நாம சான்ஸா பயன்படுத்திக்கலாம்ல. அந்த நெக்லஸ் எங்க இருக்கு? உடனே கொண்டு வாங்க, கொடுத்துட்டு நம்ம நினைச்சதை கேட்போம். கொஞ்சம் பொறுமையாரு அமுதா. நாம நெக்லஸ கொடுக்கும்போது அந்த சம்யுக்தா குடும்பம் தான் திருடி இருக்கும்னு இங்க இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் அத்தை கிட்ட கொடுத்து அவங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு நாம சிபி வெண்பா விஷயத்தை பத்தி பேசணும். ஒரே கல்லுல 2 மாங்காய். அதுக்கு என்கிட்ட ஒரு பக்கா பிளான் இருக்கு. நீ கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். அவங்க எல்லாம் தேடி ஆஞ்சி ஓஞ்சி வரட்டும். அப்புறம் நம்ம பிளான் படி பக்காவா செஞ்சு முடிப்போம். சூப்பருங்க. நீ தைரியமா இரு, பாத்துக்கலாம். பொடி பசங்க வாழ்டப்பா, இங்க வா. டேய் எங்கடா நெக்லஸ்? சார் சார் விட்டுருங்க சார், தெரியாம பண்ணிட்டோம் சார். சார் சார் சொல்லுங்க சார், இவர்கிட்ட தெரியாம பண்ணிட்டோம் சார். டேய் தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க. நெக்லஸ் எடு. எடு எடு, எவ்வளவு நேரம் எடுப்ப? ஆ. சரி போ போ, இனிமே இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க, தொலைச்சு கட்டிடுவேன். ப்ரோ இவனுங்க தான் பிடிச்சி போலீஸ் ஸ்டாப் படிக்கணும். விடுங்க ப்ரோ, சின்ன பசங்க சீக்கிரம் முன்னேறணும்னு அவசரப்பட்டானுங்க. போலீஸ் கேஸ்ன்னு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃபே திருட்டாயிடும். வாங்க நடே, ஓடு ஓடு. தேங்க்ஸ் சார். போட்டு சார் போடா. வீரா தேங்க்ஸ். பரவாயில்ல. ஜனமா, உங்க நகை கிடைச்சிருச்சு.